ஹாய் எல்லாருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கரண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுப்பில் சமைச்சிட்டு இருந்தோம். அதே நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. வெளியே தான் வச்சு எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக எப்படியும் சோறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே இருக்கேன்னு நினச்சிட்டே இருந்தேன். எங்கே தான் இந்த மாங்காய் தோட்டம், இது ஃபுல்லாமே மாங்காய் தோட்டம், வாழை தோட்டம், தென்னை மரம், அதுக்கப்புறம் பப்பாளி, மோஸ்ட்லி எல்லா மரமே எங்கள் அப்பா வச்சுருக்காரு. அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடுச்சு. எங்கள் அம்மாவும் மாடு பிடிச்சி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா இது பழைய வீடுங்க. இது எங்களது. இங்கே இந்த வீட்டு முன்னாடி ஷீட் போட்டிருப்போம். அங்கே மாடு கட்டுறதுக்கு இடம் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஒரு மாடு தான் இருக்குது. அப்போலேருந்தே எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இருக்கும்போது மாடுங்க எப்பவுமே 2, 3 இருக்கும். இப்போதைக்கு 1 தான் இருக்குது. இன்னும் வாங்குகிற பிளான்லாம் இருக்குது போல். வாங்குகிறோன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்பா. அப்புறம் என் விஷான்குட்டியும் அப்பாவும் உட்காந்து மழையை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் தான் லைட்டாக தான் மழை வருதுன்னு சொல்லிட்டு வெளியவே இருந்துட்டோம். அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க, கூட்டிகிட்டு உள்ளே போன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு மழை. அதுக்கப்புறம் அங்கேருந்து போகவே முடியல. இடி மற்ற குடுகு மாதிரி இடி மின்னல்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா இது பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் ஈஷான் குட்டி எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மழை கொஞ்ச நேரத்துலேயே நிறையா தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வர அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கர மழை வந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், பயங்கர மழை. இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைய தண்ணி வந்துடும். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கெலாம் வீடியோ கால் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் கரண்ட்டும் போயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.